பாட்டிமா, தயவு பண்ணி தொந்தரவு பண்றோம்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு எங்களுக்குன்னு யாருமே இல்ல. நாங்க 2 பேருமே நல்லா இருக்கணும், ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது, எங்க மேல அன்பு காட்டுறது நீங்க ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களை நம்பி வந்தோம். எங்க உசிரை காப்பாத்தி கொடுத்த நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலமும் கொடுக்கணும். காப்பாத்தினது நான் இல்லம்மா, நீலவேணி. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அவ பண்ண புண்ணியம் நீங்க உசுரோட இருக்கீங்க. ஆனா இப்போ ஒன்னு அவ காப்பாத்திட்டா, திரும்ப திரும்ப அது நடக்காது. ஆபத்து எப்ப வேணாலும் வரும். அதனால நீங்க வேற இடத்துக்கு போயிடுங்க. ப்ளீஸ் பாட்டிமா, எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு போன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். என்னம்மா இது? நிலைமை புரியாம நீ வேற என்ன சங்கடப்படுத்துறியே? ஏன் பாட்டிமா, இவ அப்பாவால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா? நான் என்ன நினைச்சு பயப்படலப்பா. நான் வாழ்ந்து முடிச்சவ. ஆனா நீங்க நீங்க வாழ வேண்டிய குருத்தங்க. ஏற்கனவே நடந்த அதே கொடுமை உங்களுக்கு நடந்துடக்கூடாது. அதை நினைச்சுதான் பயப்படுறேன். பாட்டிமா, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயப்படாதீங்க. இங்கதான் வந்திருப்போன்னு அவங்க யாருக்குமே சந்தேகம் வராது. இருக்கலாம்மா, ஆனா நீலவேணியோட உத்தரவு இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க இருக்கிறது பாதுகாப்பா இல்லையா, தங்க வைக்கலாமா, அது சரியானதான்னு அவ்வளவுதான் கேட்கணும். கேளுங்க பாட்டிமா, அவங்க சரின்னு தான் சொல்வாங்க. அவ இருன்னு சொன்னா நீங்க தாராளமா இருக்கலாம். இல்ல வேண்டான்னு உத்தரவு போட்டான்னா அத அவளே முடிவு பண்ணட்டும். நீங்க இங்கேயே இருங்க, நான் உத்தரவு கேட்டுட்டு வரேன். அம்மா, நீலவேணி, இந்த தள்ளாத வயசுல என்னம்மா இது சோதனை? நீ உக்கிரமானவ. எதிரிங்களை எதிர்த்து துவம்சம் பண்ண உன்னால முடியும். ஆனா உன் கோப விளையாட்டுல என்னையும் அலக்கழிக்க பாக்குறியே. என்னால இது ஆகுமா? அந்த சின்ன சிறுசுங்க என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க. நான் என்ன பண்றது? என்னால சம்மதிக்கவும் முடியல, போன்னு சொல்லவும் மனசு வரலம்மா. அவங்க இங்க இருக்கலாமா வேண்டாமான்னு நீதான் முடிவு சொல்லணும். அவங்களுக்கு நான் என்ன சொல்றது? திக்கத்த அவங்களுக்கு நீதாமா துணை இருக்கணும். அவங்களுக்கு இங்க அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கலாமா? சொல்லுதாயி, உன் உத்தரவை சொல்லு. நீலவேணி,
அடைக்கலம் கொடுக்கலாமா? இதுதான் உன் முடிவுன்னா நீதான் அவங்கள காப்பாத்தணும். பக்க துணையா இருந்து அவங்கள காப்பாத்து தாயி. இங்கேயே வந்துட்டீங்களா? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். நீலவேணி உத்தரவு கொடுத்துட்டா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என்ன அவசரம்? நீங்க பாதுகாப்பா இருக்கணும். மனசு அதுல மட்டும் இருக்கட்டும். சரி பாட்டிமா. சரிம்மா, நீ தம்பி அழைச்சிட்டு உள்ள போ. என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது. வீட்டோட இருக்கணும். சரிங்க பாட்டிமா. நீங்க பண்ண ஹெல்ப் லைஃப்ல மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. போங்க. பார்த்தாண்டா, என்ன ரொம்ப சோதிக்காத, வந்துரு. இப்ப நீ வரல, நான் கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவேன்.